ஆனால் தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்கிய சம்பவம் தங்க அனிதா நம்மை விட்டு சென்றது. ஆக நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் தான் முன்னுக்கு நிற்கிறோம். இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கிறது. நமக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கோரிக்கையிலும் ஒரு தெளிவோடு தான் நம்ம இயங்குவோம். கல்வி அமைச்சர் பதவி விட்டு விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விட்டு விலகணும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னால் அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளி கல்விக்கு தரக்கூடிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான். நீ மும்மொழி கொள்கையை ஆதரிச்சாதான் அவனுக்கு பள்ளி கல்விக்கான நிதியை தருவேன் என்று மிரட்டி நம்மளை பிளாக்மெயில் செய்திருக்கக்கூடிய அமைச்சர் தான் தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்கின்ற கேள்வி நாம் அடுத்த கட்டத்தில் நகர்த்த வேண்டியிருக்கிறது. இந்த நபர் போனால் அடுத்த ஒரு நபர் உட்கார்வார். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே யாருக்கும் அறிவு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இந்த ஆள் போனா இன்னொரு ஆள் உட்கார்ந்துருப்பான். அதுவும் இதே மாதிரி மாட்டுச்சாணியா தான் இருக்கும். எல்லாம் மாட்டுச்சாணியா கொண்டு அமைச்சரா போட்டு நம்ம தலையெழுத்த நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தர்மேந்திர பிரதான் போயிட்டு இன்னொரு தர்மேந்திர பிரதான் தான் வருவாங்க. அவங்க கட்சியில ஒரு தெளிவான ஆளோ, மக்கள் மேல் அக்கறை கொண்ட ஆளோ, மாணவர்கள் மீது பொறுப்பு கொண்டவர்களோ யாருமே கிடையாது. இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது ஒரு அடையாள ரீதியாக நாம் வெற்றி பெற்றோம் என்று சொல்வதற்கான ஒரு முழக்கமாக இருக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு என்பது நீட் ரத்து செய்யப்பட வேண்டும், முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். நீட்டை ரத்து செய்கிறது மட்டும்தான் இதற்கான நிரந்தர தீர்வாக இருக்கும். தோழர் அறிவு அவர்கள் பேசும்பொழுது ஒன்று சொன்னாங்க, அவருக்கு நான் பாராட்ட தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அமைதியை முதலில் கலைத்தவர் அவர் தான். நேர களத்தில் இறங்கி அந்த அமைதியை கலைத்து விட்டார். அவரிடம் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னது, இது பாராளுமன்றத்தில் இதை நம்ம தீர்மானமா போட்டு அதை பெரும்பான்மையாக வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் தான் இதை ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வரும்னு சொன்னதில் உண்மை இல்லை. வெளிப்படையா சொல்லிடுறாரு. கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது, ஒன்றிய அரசு பட்டியலிலும் இருக்கிறது, 2 பட்டியலிலும் இருக்கிறது. நம்ம ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நம்ம சட்டமாக அதை வரையறை செய்து விட்டோம். எல்லா கட்சியும் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டது, பாரதிய ஜனதா கட்சியை தவிர. ஆனால் இந்த நீட்டு தடுப்பிற்கான சட்ட வரைவுக்கான ஒப்புதலை ஒன்றிய அரசு தரவில்லை, ஆளுநர் தரவில்லை. ஆளுநர் தரணும், ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். 2 பேரும் சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல அவங்க போடுற சட்டத்தை தடுத்து வைப்பதற்கு ஆளுநருக்கோ, ஜனாதிபதிக்கோ, ஒன்றிய அமைச்சரவைக்கோ எந்தவித அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கு நீட்டை தமிழ்நாட்டிற்கு விலக்கு கேட்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் நீ நீட்டு நடத்துறதுக்கு சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் நம்ம பேசணும். அதற்கு தீர்மானம் கொண்டு வருவதும் என்பதிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு விலக்க வேண்டும் என்று நாம் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், சட்ட வரைவு கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு. அப்ப இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய போராட்டத்திலே தனித்துவமான இடத்தில் தமிழ்நாடு நிற்கிறது. எதுவென்றால், தமிழ்நாட்டிற்கான விலக்கு என்னன்னு முதல்ல பதில் சொல்லுங்கடா என்பதுதான் தமிழ்நாட்டோட கேள்வி. 9 வருஷமா அதுதான் போராடிட்டு இருக்கிறோம். நீட்டு வேணாம் சொல்றது நம்ம தான். நீட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்குங்கள் என்று சொல்லுவதல்ல, நீட்டே குளறுபடி என்று சொல்லுவதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதான் நம்ம நிலைப்பாடு. அப்ப அந்த நீட் என்பது ஒரு ஸ்கேம், அடிப்படையில் அது ஒரு ஸ்கேம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் a ஸ்கேம். மக்களையும் இந்த மாணவர்களையும் சுரண்டி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவன் தான் நீட் நடத்துறான், சியூட் நடத்துறான், நிப்துக்கான பரீட்சை நடத்துறான், எல்லாமே அவன் தான் நடத்துறான். ஆனா எதையும் ஒழுங்கா நடத்துறது இல்லை. ஏன்னா ஒழுங்கா நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கமே அந்த நிறுவனத்துக்கு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக நீட்டுக்காக கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவதோடு நமது போராட்டம் நின்றுவிட முடியாது. நமக்கு தேவை நீட்டே வேண்டாம். ஏன் நீட்டு வேண்டாம்? மூத்த கலைஞர் ரேவதி அவர்கள் ஒன்று கேட்டாங்க, எதனால அப்படிங்கறத பத்தி எனக்கு அதுல கொஞ்சம் புரிதல் வேண்டும் கேட்டாங்க. அது தெளிவா சொல்லிடுறோம். ஏன் தமிழ்நாட்டு நம்ம விளக்க கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் படிச்சவங்க. ஆனா நீட்டு தேர்வு நம்ம பாடத்திட்டத்தில் வைக்கல, ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தை பொறுத்து தான் வைக்கிறார்கள். ரெண்டும் வேற வேற.
நம்ம படிக்கிற பாடத்திட்டம் வேற, அவன் பரீட்சை வைக்கக்கூடிய பாடத்திட்டமே வேற. அப்புறம் எப்படி எங்க பிள்ளைங்க அந்த பரீட்சை எழுத முடியும்? எதுக்கு கேட்கிறோம்னா, நீ ஒன்றிய அரசினுடைய மருத்துவ கல்லூரியில படிப்பதற்கு உன் பாடத்திட்டத்தில் படிச்சு பரீட்சை எழுதுறத கூட நம்ம ஏத்துக்கிறேன், அது ஐஐடியோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோ. ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு நான் எதுக்கு டெல்லிக்காரனோட பாடத்திட்டத்தில் படிக்கணும்? எதுக்கு பரீட்சை எழுதணும்? உன்னுடைய பரீட்சை எதுக்கு எனக்கு? நான் மதுரையில சேர்றதுக்கோ, திருநெல்வேலியில சேர்றதுக்கோ, சேலத்துல சேர்றதுக்கோ, சென்னையில சேருவதற்கோ, கோயம்புத்தூரில் சேருவதற்கோ, இங்க மருத்துவ படிப்பை நான் படிப்பதற்கு டெல்லிக்காரனுடைய கல்வியை நான் ஏன் படிக்க வேண்டும்? ஏன் படிக்கணும்? அதுக்கு தான் நான் நீட்டை வேணாம்னு சொல்றோம். உன்னுடைய கல்லூரியில நீ நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு உன்னுடைய பாடத்திட்டத்தை பயன்படுத்திக்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க வரிகட்டி நாங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளில், நாங்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் நாங்கள் பயிற்சி பெறுவதற்கு எங்க பாடத்திட்டத்தில் தான் நாங்க பரீட்சை எழுதணுமே ஒழிய உன் பாடத்திட்டத்தில் பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இதான் நீட் அநீதி. இதான் நீட் அநீதி. இதான் என்ன நடந்தது என்றால், நம்முடைய பாடத்திட்டத்தில் படித்த குழந்தைகள், மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ கல்லூரி இடமில்லை, இடம் கிடைக்காமல் போகுது. அதனால தமிழ்நாட்டில் விளக்க வேணும் கேட்கிறோம். இது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்கணும். நீட்டு வழக்கை தமிழ்நாடு கேட்ட வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த போராட்டம் அதிக அளவில் மையம் கொள்ள வேண்டிய மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அந்த இடத்துல நீலம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு சக்தியை திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆதரவு சக்தியை திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். இடதுசாரி கட்சியினுடைய தோழர்கள், அவர்களுடைய மாணவ அமைப்புகள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றன. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? ஏன் அந்த மாணவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை ஏவுகிறது? ஏன் ஏவுகிறீர்கள்? தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து நான் கேட்கின்றேன். உங்க வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து தாங்க சார் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்களும் நீட் எழுதணும். உங்க பிள்ளைங்க நீட் கோச்சிங் அனுப்பணும்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். கோச்சிங் சென்டருக்கு ஒரு வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். முடியுமா? இவங்க கொடுக்கிற சம்பளத்துல நீங்க பிள்ளைங்க மருத்துவ படிப்பு படிக்க போக முடியுமா? உங்க பிள்ளைங்க படிக்க போக முடியுமா? இல்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்களா, எங்க பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட்டே வேண்டாம் முடிவெடுத்தீங்களா சார்? நான் கேட்கிறேன், டாக்டர் சீட்டே வேணாம் முடிவெடுத்துட்டீங்களா? உங்க பிள்ளைங்களை சேர்த்தா சார் அவங்க போடுறாங்க. அதுங்களை போட்டு இழுத்து தர இழுத்து கொண்டு என்ன அவங்க தீவிரவாதியா, பயங்கரவாதியா, ஊழல்வாதியா? யார் அவங்க? உங்க வீட்டு குழந்தைங்க, எங்க வீட்டு குழந்தைங்க. அவங்க எதிர்காலத்திற்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போட்டு இன்னும் ஒரு கிரிமினலை கையாளுற மாதிரி கையாளுறீங்க. இன்னைக்கு மெரினா பூட்டி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. மெரினால சினிமா படம் போட்டு காமிக்கிறான், அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. அப்பெல்லாம் நீதிமன்றத்தோட பிரச்சனை வராது. 5 நிமிடம் ரொம்ப அதிகம் சொல்ல, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். மெரினால சினிமா படம் போட்டு காமிச்சா ஒரு பிரச்சனையும் வராது. ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் போட்டா நடுஜாம வரைக்கும் போட்டு காமிச்சா அதெல்லாம் சிக்கலே கிடையாது. நம்மளுக்கு இந்த பரீட்சை வேண்டாம்னு சொல்லி நம்ம மாணவர்கள் அமைதியா போய் உட்காந்தா அதுக்கு மெரினாவை பூட்டுவீங்களா சார்? உலகத்தில் எங்கேயாவது ஒரு பீச்சை பூட்டு போடக்கூடிய நாட்டை பார்த்திருக்கீங்களா? ஒரு அரசாங்கத்தையோ காவல்துறையோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல தான் அந்த 3 கிலோமீட்டர் உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையை பூட்டிய மிகப்பெரிய பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. அதுக்கு தான் இருக்கிறது. உங்களது திறமையை நாங்கள் போட்டிருக்கிறோம். சினிமா போட்டா, ஃபுட்பால் மேட்ச் போட்டா, கிரிக்கெட் மேட்ச் போட்டா, குத்தாட்டம் போட்டாலாம் பிரச்சனை வராது. ஆனா எங்க மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு மாணவர்கள் ஒன்னு சேர்ந்து அமைதியா உட்கார்ந்தா பிரச்சனை வரலாம். நீங்க எந்த நாட்டுக்கு காவலர்கள்? எந்த நாட்டுக்கு போலீஸ் சார்? நீங்கெல்லாம் எந்த நாட்டுக்கு போலீஸ்? போலீஸ் எல்லாத்தையும் அடிக்குது. முன்னாடி இருக்கக்கூடியது தன்னுடைய வீட்டு குழந்தையா, அல்லது நம்முடைய குழந்தையினுடைய நண்பர்களா, பள்ளி நண்பர்களா, கல்லூரி நண்பர்களா என்பதை பார்க்காமல் அடித்து நொறுக்குவதை பற்றி தோழர் அமீர் அவர்கள் மிக வருத்தத்தோட பேசினாங்க. நான் திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிற காவல்துறை வெள்ளைக்காரன் காலத்தில் தயார் செய்யப்பட்ட காவல்துறை. வெள்ளைக்காரன் காலத்தில் என்ன பண்ணாங்க? ஏத்தாப்படி நிக்கிறது, போராட்டம் பண்றது, விடுதலை வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள், சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள், உன் சொந்தக்காரனா இருந்தாலும் வெள்ளைக்காரன் உத்தரவிட்டால் மண்டையை உடைக்க வேண்டும் என்பதுதான் வெள்ளைக்காரன் அந்த காவல்துறைக்கு கொடுத்த பயிற்சி. அந்த பயிற்சி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை அச்சு பசகாமல் படியெடுத்து நகல் எடுத்து பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க டிஜிபி ஆபீஸ் போய் பாருங்க. ஒரு நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுன்னா
அதனுடைய சிறப்பு மிக்க அந்த துறை தலைவர்கள் பெயர் எங்க இருந்து இருக்கணும்? விடுதலை அடைந்த ஆண்டிலிருந்து தான் இருக்கணும். 1947 யார் இந்த காவல்துறை தலைவர் பேர் இருக்கணும். அப்ப நம்ம பெருமையா இருக்கும். ஆனா தமிழ்நாடு காவல்துறைக்குடைய டிஜிபி ஆபீஸ் அந்த தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா வெள்ளக்காரன் காலத்துல யார் கமிஷனர் இருந்தாங்கிற பேரை பெருமையா போட்டு வச்சிருப்பாங்க. 1863 இருந்து பேர் இருக்கும். வெள்ளக்காரன் இங்க காவல்துறை தலைவராக இருந்ததை பெருமையாக கொள்ளக்கூடிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. பெருமையாக கொள்ளு. தமிழ்நாடு முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் தயவு செய்து இந்த காவல்துறை இங்க போராடுகின்ற மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதோ, அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதோ, அவர்கள் மீது வழக்கு போடுவதோ, தரத்தரம் என்று இழுத்துச் செல்வதோ, மிரட்டுவதையோ நிறுத்த சொல்லுங்கள். நிறுத்த சொல்லுங்கள். காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்த எந்த ஆட்சியும் நிலைத்ததில்லை என்பது வரலாறு. இப்ப ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை பர்மிஷன் எழுதி கொடுக்க வேண்டியது இல்லைங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறைக்கு போய் பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து ஹையஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அவசியம் கிடையாது. போராட்டம் நடத்துவது அடிப்படை உரிமை. போராட்டம் என்னது? எங்க கோரிக்கை நாங்க சொல்றதுக்கு என்ன சார் வழி வச்சிருக்கீங்க? என்ன வழி வச்சிருக்கீங்க? ஏதாவது போலிங் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரெஃபரண்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. நாங்க ரோட்ல இறங்கி இப்படி மீட்டிங் போட்டு மைக் வச்சு சொன்னாதான் உண்டு. அதை செய்வதற்குரிய வழிமுறை செய்வதுதான் ஒரு ஜனநாயக அரசு. தமிழ்நாடு காவல்துறை இந்த ராஜரத்னம் ஸ்டேடிய தெருவை நிரந்தரமாக போராட்டத்திற்காக திறந்து விடணும். உங்ககிட்ட அனுமதி வாங்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. எதுக்கு வாங்கணும்? போராட்டத்திற்கு அனுமதிக்காக காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் எதற்கு அனுமதி என்றால் அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் எதற்காக போராடுகிறீர்கள் என்று நீங்க எழுதி கொடுத்தால் அனுமதி வாங்க வேண்டியது இல்ல. வைக்கிறீங்களா மைக் செட்டு, அதுக்கு தான் பர்மிஷன். இந்த மைக்கை வைக்கலாமா, இந்த ஸ்பீக்கரை வைக்கலாமா, இந்த இடத்துல வைக்கலாமாங்கிறது தான் பர்மிஷன். அது என்ன காவல்துறை அவங்களே ஹெட்மாஸ்டர் மாதிரி இந்த தலைப்பை வைக்கலாம், இந்த தலைப்புக்கு நடத்தக்கூடாதுன்னு அவங்கள சொல்றது உரிமை கிடையாது. தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். நாங்க எதற்கு போராடக்கூடாது, போராட வேண்டும் என்று சொல்லுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. சட்ட விதி மீறலை நடந்தால் வழக்கு பதிவு செய்வதற்கு மட்டும்தான். சட்டத்தை பாதுகாக்கிறோம், சட்டத்தை பாதுகாக்கிறோம் சொல்லியே எங்கள் போராட்டத்தை முடக்கினா ஊர் முழுக்க எப்படி சார் கஞ்சா இருக்குது? எப்படி இருக்குது? அத முதல்ல பாருங்க. அதனால காவல்துறை இங்க போராடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. நாங்க என்ன போய் உடைக்க போறோமா? கடைகளை உடைக்க போறோமா? வீடுகளை இடிக்க போறோமா? அது எங்க கடை, எங்க வீடு, எங்க மக்கள், இது எங்க ஊரு. உங்களை விட நாங்க பாத்துக்கிறோம் சார் அந்த ஊரை நல்லபடியா. அதனால இங்க போராடுகின்ற மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும். போராடுகின்ற மாணவர்களுக்கு நாம் ஆதரவை தர வேண்டும். போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். தர்மேந்திர பிரதான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நீட்டு டிக்கெட்டும் வெளியே போக வேண்டும். ஒட்டுமொத்த நீட்டும் வெளியே போக வேண்டும். அப்படியான ஒரு போராட்டத்திற்கு நாம் எல்லாருமே அணியமாவோம். இன்றையிலிருந்து தமிழ்நாடு மறுபடியும் போராட்டத்திற்கு தலைமை தாங்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.